கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே தாவீது விதமாக அடிக்கடி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? நீ கர்த்தருக்குள் பெலனாய் இரு என்று சொல்லுகிறார். ஏன் அவர் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து நீ கலங்க வேணாம் என்று சொல்லுகிறார் என்றால், அவருக்கு ஏற்பட்டதான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் ஆத்துமா கலங்கிற்று. உண்மையாகவே நமக்கு நடக்கிற ஒவ்வொரு தீமையான சம்பவங்களும் நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துவதை காட்டிலும் நம்முடைய ஆத்துமாவை பலவீனப்படுத்தி விடுகிறது. நம் ஆத்துமாவை சோர்வடைய செய்கிறது. இந்த ஆத்துமாவானது சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கிறது, துக்கம் அடையக்கூடியதாக இருக்கிறது, பயப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அல்லது ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஆத்துமா நடுங்குகிறது, ஆத்துமா பயப்படுகிறது. அதனால்தான் தாவீது ராஜா சொல்கிறார், என் ஆத்துமா கலங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் சங்கீதம் 23 சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஏனென்றால் அவருடைய ஆத்துமா தேற்றப்படாதபடிக்கு தனிமையாக விடப்பட்டு அவர் சவுல் ராஜாவாலே துரத்தப்பட்டு அநேக நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்தவராக தனித்து காணப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவருடைய ஆத்துமா சோர்ந்து தேற்றப்படுவதற்கு யாரும் இல்லாத நேரங்களில் எல்லாம் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்திற்குள்ளே வைத்து வைத்தேன். அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை, தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை தன் இருதயத்திற்குள்ளே வைத்துக் கொண்டார். அவர் அப்படி தன் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டதினால்தான் அவருடைய ஆத்துமா கலங்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையானது அவர் ஆவிக்குள்ளாக அவர் பலனடையக்கூடியதாக இருந்தது. ஆத்துமா கலங்கும் பொழுதெல்லாம் வேற எந்த மருந்தும் ஆத்துமாவைக்கு சொஸ்தமாக்குவதற்கு இல்லை. இந்த பூமியிலே ஆத்துமாவை தேற்றுவதற்கான ஒரே ஔஷதம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. பிழைப்பான் என்று சொன்னால் வெறும் சரீரத்தில் அல்ல. நாங்கள் பார்க்கிறோம், ஒருவன் பசியினாலே வாடி கிடக்கும் பொழுது அவன் வயிற்றுக்கு நன்றாக திருப்தியாக சாப்பிடும் பொழுது அவன் எழுப்பி விடுகிறான். மயங்கி கீழே கிடக்கிற ஒருவனுக்கு தண்ணீரை தெளித்து நன்றாக ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை கொடுத்தீர்கள் என்றால் அவன் தெம்பாக எழுப்பி விடுகிறான். அப்படியேதான் ஆத்துமா சோர்ந்து போய், ஆத்துமா நொந்து போய் தனித்து கிடக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம் என்றால், அதை தியானிப்போம் என்றால் அங்கே நமக்கு பெலன் உண்டாகிறது. ஆகவே நாங்கள் எங்கள் ஆத்துமாவுக்கான ஆகாரத்தை எங்கே தேடி போகலாம்? வேறு எங்கேயுமே இல்லை, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதனால்தான் சங்கீதம் 1 அதிகாரத்திலும் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் என்றால் எப்படி அதை தியானிக்க முடியும்? அதை வார்த்தையினால் தான், அதாவது வசனத்தை எடுத்து தன் இருதயத்தில் வைத்துக் கொள்வதனால் தான். வேற எந்த விதத்திலையும் அங்கே அவன் தியானிக்க முடியாது. எப்படி நாங்கள் ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு எங்கள் வயிறு நிரம்ப வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, எங்கள் வயிறு நிரம்ப வேண்டும் என்றால் ஆகாரம் சாப்பிட வேண்டும், ஒரு தண்ணீரை குடிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தண்ணீரை குடித்து நாங்கள் பலனாய் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சாப்பிட வேண்டும். நாங்கள் சாப்பிடுவது எங்கள் சரீரத்துக்கு, ஆனால் எங்கள் ஆத்துமா பலனடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். நம் தேவன் நம் ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம் தேவன் என்னுடைய ஆத்துமா சொல்லுகிறார், கண்ணிக்கு தப்பிச்சு என்று சொல்லுகிறார். ஆம், சில நேரங்களிலே சோர்ந்து போய் வேதனையோடு, துக்கத்தோடு, பயத்தோடு, தீகளோடு எங்கள் ஆத்துமா நடுங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நாம் பயப்படவே தேவையில்லை. ஆகவே உங்கள் ஆத்துமா கலங்காதபடிக்கு இந்த நாளிலே யோவான் புத்தகத்தில் சொன்னது போலவே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலுமாக சுகித்திருங்கள். ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா துக்கத்தோடு இருந்தால் நாம் சுகிக்க முடியாது. ஆத்மா துக்கத்தோடு இருக்கும் பொழுது எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் விடுகிறது. ஆகவே அன்பானவர்களே, ஆத்மா வாழ வேண்டுமா? நாங்கள் நன்றாக வாழ்ந்து சுகிக்க வேண்டுமா? அப்படி என்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வார்த்தையை எங்கள் ஆத்மாவுக்குள், எங்கள் ஆவியிலே நாங்கள் அதை ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் சூழ்நிலை மோசமாக இருக்கிறதோ அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த வார்த்தையை எடுத்து தியானிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்றால் ஆத்மாவை தேற்றுகிறவரான அந்த தேற்றுகிற வார்த்தைகளை பற்றிக்கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.